ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்ம மகாபெரிவா துணை சேனலில் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம், நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது பண்ணியாவது டெவலப் ஆகணும், பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கிய முன்னேற்றம், இந்த மாதிரி 16 வகை செல்வங்களுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்ம தேடக்கூடிய ஒரு முதல் வழி என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகம், கடவுள் பக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய கர்மாக்களை கிளென்ஸ் பண்ணி, அதாவது குறைச்சி, நம்மளுடைய பாவ கணக்குகளை குறைச்சி நமக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே தெய்வீக சக்தி இருக்குது. அதுலேயும் சில மூலிகைகள், சில வஸ்துக்கள் எல்லாமே தெய்வீக சக்தி அதிகபட்சமாக நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வீக சக்தி உள்ள பொருள், அதாவது விருட்சம்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். பொதுவாக அரச மரம் இருந்துச்சுனாலே அதுக்கு கீழே ஒரு விநாயகர் சிலை இருக்கும். ஏன் அப்படின்னா அரச மரம் குரு அப்படின்னு சொல்லப்படுது. குரு அப்படின்னாலே நன்மைகளை தரக்கூடியவர் தான். கேது அப்படின்னா அதை தடுக்கக்கூடியவர், தடைகளை உருவாக்குபவர். அந்த கேது தடைகளை உருவாக்காமல் இருக்கிறதுக்காக தான் குருவால் கிடைக்கக்கூடிய நன்மை நமக்கு நடக்கணும்னா விநாயக பெருமானை வணங்கணும்னு சொல்லிட்டு அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம வணங்குறோம். நீங்கள் ஒரு திங்கட்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயக பெருமானை போய் முதல்ல வழிபடுங்க. வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகள், தடங்கல்கள் இது எல்லாமே ரிமூவ் ஆகணும். ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல சகல சம்பத், ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அரச மரத்தை போய் சுற்றுங்க. 3 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் தானாக விழுந்த அரசங்குச்சி கீழே கிடக்கும். நீங்களாம் பறிக்கக்கூடாது. தானாக விழுந்த அரசங்குச்சியை தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு மஞ்சள் துணியால் சுற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் கணபதிக்கு முன்னாடி வச்சுடுங்க. தினமும் நீங்கள் எப்பவும் போலவுமே தீப தூபம் ஆராதனையெல்லாம் பண்ணலாம். இந்த அரசங்குச்சி உங்கள் வீட்டில் வந்த நாளில் இருந்தே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகும். ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைச்சே தீரும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர்.